வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். ஒரு ஓட்டில் தாவிகாவிடம் தோற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். சிவகங்கை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் தான் பெரிய கருப்பன். இவர் தான் திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்து வந்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இவர் திருத்தூர் தொகுதியில் தாவிக வேட்பாளரிடம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றார். இது எப்படி நடந்தது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். முன்னாள் அமைச்சரான கிருஷ்ணனுடைய பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்து பெரிய கருப்பன் திமுகவில் அடிமட்டத்தில் இருந்து முன்னேறி வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் கிளை ஒன்றிய மாவட்ட என சொல்லி அவருடைய அந்த பொறுப்பு என்பது படிப்படியாகவே அதிகரித்திருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டில் சட்டசபை தேர்தலில் களம் கண்டிருக்கக்கூடியவர். திருப்பத்தூர் தொகுதியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டவர். அவரை எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஒபா கார்த்திகேயனை 17,873 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து முதல் முறையாக எம்எல்ஏயாக வந்தவர். அது மட்டுமன்றி சிவகங்கை மாவட்டத்திற்கு பிரதித்துவம் தரும் வகையில் அறநிலையத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2011ஆம் ஆண்டில் பார்க்கிற போது திமுக தோல்வியடைந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அப்போது திமுக சார்பில் பலரும் தோற்று போனார்கள். எனினும் வெற்றி பெற்ற சிலரில் இவர் பெரிய கருப்பனும் ஒருவராக இருக்கின்றார். அதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பனை 1583 வாக்குகளினால் தோற்கடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தன்னை எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் அசோகனை 42,004 ஓட்டுகளில் தோல்வியை தழுவ வைத்திருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பார்க்கிற போது அதிமுக வேட்பாளர் மருது அழகுராஜாவை 37,374 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்து திருப்பத்தூர் தொகுதியில் 4வது முறையாக பெரிய கருப்பன் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2021 தொடக்கம் 2026 வரையான இந்த திமுக ஆட்சியின் போதும் ஊரக உள்ளூராட்சி துறை அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இவர் திகழ்ந்திருக்கின்றார். இந்த தேர்தலில் 5வது தொடர் வெற்றியை பெறலாம் என்று சொல்லி திருப்பத்தூர்ல தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக அதிக ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும், அதே நேரத்தில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவர் என்று சொல்லி ஒரு நம்பினவராகவும் இருந்திருக்கின்றார். அங்கு அதிமுக என்பது நேரடியாக போட்டியிடவில்லை. அதிமுக கூட்டணி சார்பில் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாறன் போட்டியிட்டார். தாவிக சார்பில் சீனிவாச சேதுபதி களம் கண்டிருந்தார். இந்த தொகுதியில் மொத்தமாக இருக்கக்கூடியது 2,65,474 ஓட்டுகள், 2,13,739 ஓட்டுகள் பதிவாகி இருந்தது. நேற்று முன்தினம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் ஓட்டுகள் எல்லாம் எண்ணப்பட்டிருந்தது. காலையில் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து திமுக வேட்பாளரான பெரிய கருப்பன் முன்னிலையில் இருந்து வந்திருக்கின்றார். இதனால் திமுக ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருந்திருக்கின்றார்கள். 5வது முறையாக அவர் வெற்றி பெறுவார் சொல்லி எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எளிதாக வெற்றி பெறுவார் சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு பலமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல இந்த நிலைமை என்பது மாறி இருக்கிறது. மொத்தமாக 27 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டிருந்தது. 20வது சுற்று வரை தாவிக வேட்பாளர் சீனிவாச சேதுபதியை விட பெரிய கருப்பன் 5,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருந்திருக்கின்றார். ஆனால் கடைசி இடைப்பட்ட சுற்றுக்கு பிறகு தாவிக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த திமுகவினுடைய ஓட்டம் குறைந்து கொண்டே வந்ததால ஒரு திரைப்படத்தை போன்ற ஒரு காட்சி தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக 25வது சுற்று நிலவரத்தின் பார்க்கிற போது பெரிய கருப்பனுக்கு 77,773 வாக்குகளும், சீனிவாச சேதுபதிக்கு 76,647 வாக்குகளும் பெற்றிருக்கின்றார். அதாவது இருவருக்கிடையில் 1,127 ஓட்டுகள் தான் வித்தியாசமாக இருந்தது. 26வது சுற்றுல ஸ்தாபிக்க முந்தியிருக்கிறது. சுமார் 80,929 வாக்குகளும், பெரிய கருப்பன் 80,730 வாக்குகளும் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 199 வித்தியாசத்தில் இருந்தது. இறுதி சுற்றான 27வது சுற்றுல பெரிய கருப்பனுக்கு 81,641 வாக்குகளும், சீனிவாச சேதுபதிக்கு 82,247 வாக்குகளும் பெற்றிருந்தார். அப்போதுதான் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாகி இருந்தது. இதனால் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளை அதிகாரிகள் ஆரம்பித்திருந்தனர். இதற்கிடையில் கிடைக்கப்பட்ட ஓட்டுகளை பார்க்கிற போது
சீனிவாச சேதுபதியை குறிப்பாக 212 ஓட்டுகள் அதிகமாக பெற்று பெரிய கருப்பன் வந்து முன்னிலையில் இருந்திருக்கின்றார். எனவே தபால் மூல வாக்கெடுப்பின் அடிப்படையில் பெரிய கருப்பன் 1183 வாக்குகளும் தாவேகாவிற்கு 365 வாக்குகளும் கிடைத்திருந்தது. செல்லாதவையாக 304 இருந்திருக்கிறது. இதற்கிடையில் பழுதடைந்த எந்திரங்கள் சரி செய்யப்பட்டு அதில் இருந்த வாக்குகள் எல்லாம் எண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே நள்ளிரவில் திமுக மற்றும் தாவேக்கின் தூக்கம் தொலைது தொடர்ச்சியாகவே அடுத்தது யார் வரப்போறார்கள் என்ற ஒரு பதற்றம் தான் ஏற்படுத்தியிருந்தது. என்ற குறிப்பிட்ட சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருந்தார்கள். மிக பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அது காலம் நேரம் செல்ல செல்ல அந்த வித்தியாசம் என்பது அதிகரித்ததை தாண்டி குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் தான் இருந்தது. எனவே திமுக வேட்பாளரான பெரிய கருப்பன், தாவேக வேட்பாளரான சீனிவாச சேதுபதி ஆகியோர் ஆதரவாளர்களுடன் நின்று கொண்டு வாக்கு எண்ணிக்கையில் ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது. இறுதியாக தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,375 ஓட்டுகளும், திமுக வேட்பாளரான பெரிய கருப்பன் 83,374 ஓட்டுகளையும் பெற்றதாகவும், ஓட்டு எண்ணிக்கை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் வந்து தோல்வியை தழுவி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் அவர்கள் முற்றிலுமாக இதனை ஏற்கவில்லை, அப்படி இல்லை, இதில் ஏதோ ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாகவே குரல் கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கான ஆதரவாளர்களை திரட்டியிருந்தார்கள். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தற்போது சீனிவாச சேதுபதியினுடைய வெற்றிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நீதிமன்றத்தினூடாக தங்களுக்கான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக ஒரு ஓட்டில் ஒருவர் வெற்றி பெற்றார், எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நன்றி.